தந்தை எங்கே? திருப்பத்தூரா உங்களுக்கு? திருப்பத்தூரா? கடை வச்சிருக்கீங்களா நீங்க? என்ன கடை வச்சிருக்கீங்க? கால் எடுத்துவாங்க அண்ணா. நீங்க கடை வச்சிருக்கீங்களா? நீங்க கடன் வச்சிருக்கீங்க. கருதாமிக்கு அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. உங்க எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். அங்காளம்மன்னு ஒரு தாய் வாரா இருக்காடா? இருக்காடா? இருக்கான். அதனால வீட்டு பக்கத்துல நாகல் சொந்தமான ஒரு இடமும் புத்து சொந்தமான இடமும் இருக்கு. இருக்கா? 12 ஆண்டுகளுக்கு முன்னால உங்க தொழிலை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் பொல்லாத பிரச்சனைகளை உருவாக்கி செய்வதை போன்ற செயல்களை செய்த அடையாளங்களை எடுத்தது உண்டு. எடுத்தியா? கால் ஒன்றான். அதனால இப்போ 3 தலைமுறைகளுக்கு முன்னால, எத்தனை தலைமுறை? 3 தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு பெண்மகள் ஒருவள் அறகுறையான வாழ்க்கையில மறைந்து போனாள். அவளுடைய ஆத்மா உங்களுடைய குடும்பத்தின் மூதாதையர் கும்பிடுவதற்கு உண்டு. அதே மாதிரி உன்னுடைய தாத்தா வழியில உடன் தோன்றியவர்களுடைய பாவ ஜென்மங்கள் எதுவும் இருக்கான்னு பார்த்தேன். ஒருவர் பாவம் செஞ்சான், 4 பேர் நல்லதே செஞ்சான். ஆனா இப்போ எந்த ஒரு சூழ்நிலைகளும் இல்லாம உன்னுடைய மகனுடைய மூளை நரம்பில் ஒரு சில பாதிப்பும் மனவியாதி பாதிப்பும் இருக்கு. இந்த நிலைகளை மாற்றி நல்ல வழியும் பண்ணி தரணும், தொழிலையும் உருவாக்கி தரணும், அவருடைய பெர்சனல் வாழ்க்கை பாதிக்காம காப்பாற்றணும். இவ்வளவுதான் விஷயம். கால் அனுப்புவான். வரலாம். கர்மசாமிக்கு சரி, உன்னுடைய கடன்களை தீர்க்கணும். இந்த பையனை நல்லாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும் உனக்கு? பெரிய பிள்ளைய கொஞ்சம் பார்த்தேன். வைகாசி மாதம் வரை காலம் இப்படிதான் இருக்கும். ஆபத்தெல்லாம் ஆக்கி தரேன், வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். 3 முறை என்னைய பாரு. இந்த பையனை கொடுத்து 3ஆம் முறை நல்லா இருக்கும். உனக்கு திருப்பத்தூரா? திருப்பத்தூரா உனக்கு? நீ வா. என்கிட்ட யாரும் பொய் சொல்லிட்டு மட்டும் வர முடியாது. திருப்பத்தூர் எல்லைன்னு சொல்லிட்டோம்னா ஒரு 20 ஊர் பக்கத்தில் உள்ளவங்க கூட வந்தாங்க. ஒரு ஜூரி ஸ்டேஷன், நாங்குநேரி 8 ஸ்டேஷன் இருக்கு. அது வந்து நாங்குநேரி ஜூரி ஸ்டேஷன். ஓகே, என்ன மனசு சிதறுது. கால் விட்டாங்க. ஐயா நீங்க புரியறங்க வாங்க. நீங்க வந்து விரதமா இருந்து 3 வாரம் கழிச்சு நீங்க வாங்க. என்ன நான் உள்ளூர்காரங்க, நான் சொல்ற வருத்தம். இன்னொரு காரணத்தாங்க சுவாமியே பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா. உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. உன்னுடைய வீட்டுல ஒரு சுவர் ஒரு பக்கத்துல பாதிப்பு இருக்குப்பா. புரியுதா? அடியிலிருந்து மேல வர ஒரு கீரலும் ஒரு பாதிப்பு இருக்கு. ஒன்று. அதே மாதிரி இப்ப 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் மனவேதனையும் நிறைய பணங்கள் நஷ்டமும் இடத்தை கைவிட்டு போடுமோ அப்படிங்கிற நிலைமையும் நடந்துருக்கு. உண்மையா? இதுல ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக அந்த வாழ்க்கையை செம்மையாக்கி சீர்படுத்தி வாழ வைக்க முடியுமோ முடியாதோ? நம்ம இருக்கும்போதே நல்லாக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் திருப்தி இருக்குமே. அதனால இந்த இடையூறை எப்படி நீக்கிறதுங்கிற கேள்வியை என்கிட்ட கேட்க வந்திருக்கேன். உண்மைதானே? கால் அதான் பாடினேன். பொன்னான வாழ்க்கை மண்ணாக்கி போமா துயரம் இருக்காங்க. அது என்ன படம்? டவுன் பஸ்ன்னு ஒரு படம். பண்பாடு இல்லாமல் மண் மீதே பாடாகி நொந்தேனே, வீணான பாலாய் விரும்பாத பூவாய் இன்றென்னை வெறுத்தாரே, என் வாழ்வை கடித்தாரே. இதுதான் பாட்டு. அது மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அழுகையும் கண்ணீருமாய் வந்து பிரிவும் பிரச்சனையுமாக தோன்றி மனவேதனைக்குரிய நிகழ்வை நீ அனுபவித்துக் கொண்டு
இருக்கிறாங்க. அதை சீராகணும். வேற என்ன செஞ்சு தந்தா நீ நல்லா இருப்ப? நடத்தி தாரேன் இந்த அப்படி அதையும் வெற்றியாக்கி தாரேன். பிரிவு இல்லாம நிம்மதியை சேர்த்து தாரேன். சந்தோஷமா இரு. நீ மனசு இருக்கு, நல்லத்தனமான ஒரு சின்ன உறவு இருக்கு. கருதாமிக்கு அப்புறம் அப்படியா 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 அதே திருப்பத்தூர் எல்லை தொழிலையும் மனைவியும் பற்றி கேட்க வந்தவன். காரணம் நீங்களாம் யாருப்பா? திருப்பத்தூரா? வேலூர் எதிர்வனா இருக்கு. யாருக்கு நீங்க நிக்கிறவங்க யாரும் வேலூர்ல இருக்கீங்களா? எல்லாருமே திருப்பத்தூரா? அப்படியா? திருப்பத்தூர் பக்கம் 1 2 3 அண்ணா வேலூர் தான் ஓடி அறியற காலூர் வேலூர் காத்துல பூ இவரு நிக்கட்டும். கரெக்ட் தான், நிக்கட்டும். வேலூர் அண்ணா உட்காருங்க. வாங்க வாங்க. வாடா தம்பி, வாடா 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 வாடா. என்னடா 1 2 3 பேர் தேடிட்டு தெரியுதாங்க. என்னடா விஷயம்? தேடிட்டு இருக்காங்க. மூதேவி நீ இப்ப மறந்துட்டு வந்திருக்க. காலில் பூ வச்சிருக்கல, காவல் இருக்கா? இப்போ ஒன்று அந்த கேஸ்ல இருந்து நான் காப்பாற்றுறோம். யூடியூப்லாம் ஆஃப் பண்ணுங்க. பையன் யோக்கியத்தை கொஞ்சம் பேசுவோம். ஆஃப் பண்ணுப்பா. எல்லா யூடியூப்பையும் ஆஃப் பண்ணுங்க. உன் மேல ஓடிப்போ, உனக்கு அதுக்கு பணம் கிடைக்கும். ஓ கருத்தாமி தரப்பா, தப்புச்சு போடா காரி. வா கருதாமிக்கு அப்படியா? ஒருத்தர் பெண்ணால மன வருத்தப்பட்டவர் இருக்கானா? ஏண்டாது எனக்கு லவ் பண்ணியே இங்க இருக்கா? கூட இருக்காடா வெளியே இருக்காடா? போயிட்டாடா அவனை விட்டு. நீ தப்பிச்ச சந்தோஷம். காரணம் விட்டு வேடா தம்பி. கெட்டிக்காரன்டா கெட்டிக்காரன். இது யாரு? இப்போ கல்யாணம். அப்ப அது அப்ப இவளுக்கு தெரியும். பரவாயில்லையா? உண்மையை சொல்லி கல்யாணம் முடிச்சிருக்கேன். என்னம்மா சந்தோஷம். காரணம் விட்டுவாங்க என் பிள்ளைங்களா. இருந்தால யோகம் உள்ளவன் 2ஆம் தரமா கல்யாணம் முடிச்சு வாழ்றது மாதிரி உள்ள வாழ்க்கையை இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன என்ன வேணும் உங்களுக்கு? யோகம் இருக்கான அப்படியா? இவ யாருன்னு உனக்கு தெரியுமாடா? போன பிறவில மகாலட்சுமியுடைய மகளா பிறந்தவன். அவளை பத்தி எனக்கு பேச்சு இல்லை. நானே அவளை கழிச்சிட்டேன். நீ இருக்கிற அவளை பத்தி பேச 2 1 கூட காரணம் வா. ஓ என்னப்பா உண்மையெல்லாம் சொல்ல இருக்கு. கருதாமிக்கு 1 2 3 சித்திரை மாசம் வடாங்க பக்கத்துல வரக்கூடிய சித்திரை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல பல லட்சங்கள் உன் கையில இருக்கும்டா. அது இவளுடைய யோகத்தால தான் கிடைக்கும். இப்போ ஒண்ணு இவளை விட்டு பிரிக்கணுங்கிறதுக்காக சில வார்த்தைகளை சொல்லி உன் குடும்பத்தில் உள்ளவங்க உன்னை குழப்புறாங்க. உண்மையா? அதனால நீங்க பயப்படக்கூடாது. என் மேல பார்த்த பொருட்டு வாழ்க்கையை நடத்து. செம்மையா இருப்ப. சொந்த வீடும் தானே, நிறைந்த பல லட்சம் தானே. கலந்தவரை தழுவிக் கொள்வோம், வாழ்வாரை வாழ்த்திக் கொள்வோம். என் பிள்ளைகளை என்னைக்கும் அடைக்கலத்தை ஒழுங்கா கொடுப்பேன். வெற்றி மேல விடுறா. வேற என்ன வேணும் தெரியுமா? கருதாமிக்கு கருதாமி வளர்க்கலாமா? வேண்டாம். கிடாய் எங்கேயே வெட்ட வேண்டியிருக்கா? யாருல வெட்டுற? என் கிடாயை வெட்டிட்டு சர்டிபிகேட் வளர்ந்தா பணம் தானே. கருதாமிக்கு போமகளே என் செல்ல குட்டி போய் உட்காருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, ஐஸ்வர்யமா இருங்க, ஐஸ்வர்யமா இருங்க, ஆனந்தமா இருங்கடா. கருதாமிக்கு அப்படியா? இடத்துல வில்லங்க யாருக்குடா? வேலூர் எல்லை இடம் தகுந்தமா வில்லங்க இருக்காயா? பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்த யாரு? வாப்பாங்க கால் வந்து ஆனா இன்னொருத்தர கால் வந்து என்ன என்ன ஏமா காலூரி காக்கா நீ அங்க மறந்துருக்கு. 3 ரூபா காக்கா ஒரு பாட்டு. உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். கொஞ்ச நேரம் கண்ண மூடி என்னைய மட்டும் சிந்திச்சுக்காப்பா. உன் உள்ளத்துக்குள்ள நான் வந்திருந்தேன்.
மகனே. செங்கோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் தேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா வஞ்சகன் கண்ணனடா. தர்மமே இருந்தாலும் கண்ணன் போய் சேர்ந்த இடம் வஞ்சகமான இடம். அதனால அவன் செய்த தான தர்மத்துக்கு புகழ் இருந்துச்சு, அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. என்னப்பா தான தர்மத்துக்கு புகழ் இருந்துச்சு, அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அது மாதிரி நீ பெற்ற பிள்ளைங்கிற ஒரு பேர் இருக்கு, அந்த பிள்ளைக்கும் நிம்மதி இல்லை, அதனால உனக்கும் நிம்மதி இல்லை. என்ன காரணம்? சேர்ந்த இடம் நல்ல இடம் இல்ல, சேர்ந்த இடம் நல்ல இடம் இல்லை. மாங்காயா போய் சேர்ந்த இடம் சரியில்லை, ரிட்டர்ன் பண்ணியா அப்படின்னு சொல்லி பலாப்பழமா ரிட்டர்ன் பண்ணியான்னு சொல்றான். ஆனா எனக்கு மங்கையாச்சு உன்னோட ரிட்டர்ன் பண்ணா முழுதா வருமா? ஆமாயா. ஆனாலும் பரவாயில்ல, என் கண்குடியில என் பிள்ளை நல்லா இருக்கணும், அதுக்காக அங்க பொழுது கஷ்டப்படுறாங்க. இந்த உலகம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான உலகம். மறுமண சட்டம், திருமண சட்டம், இரண்டாம் திருமணம், இவைகள்லாம் இன்னைக்கு நம்ம சட்டம் அமல் பண்ணி கொண்டு வந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் ஃபார் லைஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே வந்துருச்சு. சுதந்திர இலாக்காவில் வாழலாம், 8 பேப்பர்ல வாழ்க்கையை முடிச்சு போயிடலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே சட்டங்கள் எல்லாம் வந்துருச்சு. யாரும் அப்படி செஞ்சாரு? நான் மனிதன் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றணும், நிலைமையை சொல்றேன். அப்படிங்கிற என் பிள்ளைக்கு தளர்வான வாழ்க்கை இருக்கிற, அதை திருத்தி கொண்டு வந்து நான் தெளிவா வாழ வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது என்ன குற்றம் என்பது ஒரு கேள்வி. கால் வந்துருவான் எவ்வளவு அருமையா கேட்காம பத்தியா? அதுதான் பிள்ளை. ஆனா அவ கூட இருக்கிறவரை பார்த்தேன், முரட்டுத்தனமும் விலங்கும் முடிச்சுட்டேன். நீ வாழ் சொன்னா உன்னையவே கழுத்துல கத்தி வைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த வில்லங்க இல்லாம அந்த பிள்ளை தானாகவே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வெளியில வரணும். அப்படி வந்தா தான் அந்த பிள்ளை சரி வரும் என்பது ஒரு கேள்வி. வர வைக்கிற குடி வெற்றி அடைந்துவா, நலமாக இருப்பாய். கரெக்டா 40 நாள் போனேன். எண்ணத்தை நான் மதிக்கிறேன். நானே கேள்வி கோலப்பிரிவில் என்னுடைய படம் ஏதோ மனநிறைவான ஒரு ஓவியம். நான் கண்குடியில பார்த்துருந்தேன், நல்லா இருக்கும். கர்மதாமிக்கு 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 திருநெல்வேலி திருநெல்வேலி சங்கீத வேகம். அண்ணா நீங்க திருநெல்வேலியா மெட்ராஸ் அண்ணா? அப்படியா? நிறைய பண நஷ்டம் மனவேதனை எழுதி காட்டுறது யாரு? வாங்க, என்ன பண நஷ்டம்? காரணம் இருக்காங்க, வாங்கம்மா எழுதம்மா. குழந்தை இருக்காம உங்களுக்கு? அவசரக்காரரு நல்ல காரணம் இருக்கும். எப்படி மனசார நினைக்காது. வரதராஜன் பெருமாள்னு ஒரு தெய்வம் வருது, இரண்டு காப்போம் வரலாம் ஐயா. நெல்லையில எங்க இருக்கீங்க? அப்படியா? வரதராஜ பெருமாள்னு ஒரு சாமி வரார, அப்படியா? அதான் பார்த்தேன். சங்கு சக்கரம் தடுத்து வாழ்தண்டி என்னும் 5 ஆயுதமும் கொண்ட பெருமாள். உண்மையா? புறா வருகின்ற இடம் உங்களுடைய வீதி. உத்தமமே காலம் வரலாம்ப்பா. பணம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தொழில் நஷ்டமும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றியும் ஒரு கேள்வி உள்ளது. என்ன, உன் பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேற என்ன வேணும்? உன்னை எல்லாருமே ஏமாளி ஆகிட்டாங்க.
சரியா? ஒரு சிலர் உன்னை சொல்லுவாங்க, அவன் நெத்தியில போட்டிருக்கிறது தான் அவன் வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க. உண்மையா? ஆனா நீ எம்பெருமான் கோவிந்தர் நினைச்சு நீ போட்டிருக்க. ஆனா உனக்கு தான் அவங்க அதை செஞ்சுட்டாங்க. நீ யாரையும் ஏமாத்துற. உன் செயலையும் வாங்கி தர, உன் பணத்தையும் வாங்கி தரேன். காலம் கிருஷ்ணாபுரம் போறியாப்பா? கிருஷ்ணாபுரம் இந்த போன வாரம் போகணும்னு நினைச்சு போகலையே நீ. நீ செஞ்ச தப்பு தானே. அடுத்த நாளைக்கு உடனே போயிட்டோம். ஆமா, நவத்துக்கு போயிட்டேன். திருப்பதியில பணிவிட செய்யறதுக்கு யாரையும் முயற்சி பண்ணிய, அந்த முயற்சி உனக்கு நடக்கும். வெற்றி ஆயிடுவேன். கும்பிட்டு வா. கரெக்டா நான் விட்டோமா? ஒரு வாரம் கழிச்சு வரும்போது வந்துடுவாங்க. சரியா? பணத்தை வாங்கி தரேன், ஜெயிலையும் வாங்கி தரேன், கேஸ் இல்லாம வாங்கி தரேன். கிடைச்சாச்சு. நல்லா இருக்கா? கருதாமிக்கு கருதாமிக்கு. வீட்டு பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கு. யாருக்கு? என்ன அம்மன்பா இருக்கு? கால் ஒன்று வரலாம், கால் ஒன்று வரலாம், கால் ஒன்று வரலாம். நீங்காத பேரழகி. பாப்பா என்னப்பா வேணும்? என்ன தொழில் பாத்தீங்க? கண்ண முடியலப்பா. அட்டென்ட் லிஸ்டே சரியா இல்லையா? ஸ்ட்ரென்த்தெல்லாம் நீங்க நினைக்கிறது மாதிரி இல்லையே. ஆமா, அட்டென்ஷனே சரியா இல்லை. என்ன வேலைக்கு வந்தவங்க 2 பேரும் வரதுக்கு கூட மறந்துட்டு இருக்கான். சம்பளம் கடன் வாங்கி தான் நிறைய ஓட்டிருக்கீங்க, ஸ்கூலில் நடத்தி ஓட்டலைங்க. இதனால அந்த ரெக்கக்னைசனை யாருக்காவது வித்துடலாம்னு ஒரு எண்ணம் இருக்கு. வித்து தந்துருக்குமா? அப்படி இதை நடத்தி தந்துருக்கோம். பரவாயில்ல. இந்த வருஷத்துக்கு ரெனோவல் பண்ணியாச்சாப்பா? பண்ணணும்னாடா சீக்கிரமா பண்ணுங்க. நான் அதை வேற மாதிரி போடுவேன். சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10. யார் பேருக்கு இருக்கு ரெகக்னைசன்? என் பேருக்கு இருக்கு. இந்த புள்ள பேர் என்ன பேரு? புள்ள பேரே மாத்தலாமா ஐயா? ஆஞ்சநேயர் வராரு. எங்க இருக்காருப்பா? இப்போ அதை நிப்பாட்டிட்டீங்க. உங்க ஸ்கூலுக்கு நான் ஸ்ட்ரென்த்தை வர வைக்க, ஜனவசியத்தை உருவாக்குறேன். உன் கடனை தீர்த்தார். ஒரு வீடு சொந்தமான மன அழுத்தம் உன் உள்ளத்துல இருக்கு. அதை என்ன செஞ்சு தரணும்? பணம் வாங்கிட்டார். அட்வான்ஸ் வந்து ஆனந்தமா என்ன பாரு. இப்போதைக்கு வேண்டாண்டா தம்பி, கொஞ்சம் பொறுமையாக நான் ஜெயிச்சிட்டோம். என்னை 3 முறை பார்க்குவான். நீ ஆசைப்பட்டு போ. என்னம்மா நடக்குமா? வெற்றிகரமா நடக்கும். தைரியமா செய்யும். அடுத்து இந்த உத்தரவு தான் பேக்க ஒழுங்கா எடுத்துக்கலாம். கருதாமிக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தி தந்ததுல குழப்பம் இருக்கு. அதை சரி பண்ணணும்னு கேட்டுள்ளது யாருப்பா? பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டுள்ளது யாரு? காலம் கற்பகத்தின் சோலை வண்ணி நீ அல்லவோ. சட்டப்படி கோர்ட்டுக்கு போனா உங்க பக்கத்துல குற்றம்னு வரும். அடுத்த கல்யாணத்துக்கு அவங்களால மந்திர தந்திரத்தால இழச்சல் இல்லாம, குழப்பம் இல்லாம, தடை இல்லாம நான் சரி பண்ணி தரணும். அவ்வளவுதான உங்களுக்கு ஒண்ணு. அதே மாதிரி உங்களுக்கு இடுப்பு கட்டில வலி வேதனை உபாதை இருக்கு. ஆபரேஷன் பண்ணவா வேண்டாமாங்கிற ஒரு சில குழப்பம் இருக்கு. ஒரு மைனர் ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. காப்பாற்றிட்டாங்க. கால் விட்டுவாங்க. தகரத்தை உடைக்காண்டா. ஏன்னா தகரம் வைகாசிக்குள்ள பையனுக்கு திருமணம் வெற்றியான யாராவது இடத்தெல்லாம் வெற்றிகரமா நடந்தாரு.
பணம் கிடைக்கும், ஆரோக்கியத்தில் குறையில்லாமல் எந்த பங்கும் நல்ல ஐஸ்வர்யமா. மூலக்கரைப்பட்டி திருநெல்வேலி எல்லை மூலக்கரைப்பட்டி ரோட்டிலே தண்ணியெல்லாம் வயலுக்கு கிடைக்கத்தான் செய்யுது. ஆனா வெளுத்தல் நல்லா இல்லைங்க, பயிர்ல மேனி ரொம்ப இல்ல. எதிர்பார்க்காம இப்படி ஒரு தாழ்ச்சி நடந்து போச்சே, இதுக்கு என்ன காரணம்னு தெரியலையே. விவசாய தொழில நான் விவரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லி அங்க ஒரு கேள்வி வச்சிருக்கேன். காரணம் பாப்பா அண்ணாச்சி உட்காருங்க, நிக்காதீங்க, உங்களுக்கு பின்னால் உள்ளவங்களுக்கு மறைக்கும். அதே மாதிரி உங்களுடைய மிஷினரித்தை நான் வித்து தரணும். இப்போ ஃபைனலா இப்போ விற்கணும்னா 35 லட்சத்துக்கு மேல கேட்க மாட்டாங்க. ஆனா அது 42 லட்சத்துக்கு சமானமான பொருள். அட்லீஸ்ட் ஒரு 39 ரூபாயாவது வித்து தந்தா நல்லா இருக்கும். ஆனா ஒருத்தன் அட்வான்ஸ் கொடுத்தவன் இன்னொரு இடத்துல இந்த மிஷினரியை வாங்கணும்னு சொல்லி பேசிட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான் நமக்கு கொண்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்தான். எதிர்பார்க்காம அவர்கிட்ட வாங்கணும்னவன் நல்ல பதில் சொல்லலை. அதனால இப்ப அந்த பிசினஸ் நின்று போச்சு. அடுத்த மாதம் இன்னொருத்தன் வாரான், அவன் தலையில வச்சு கட்டி ஏற்றி தந்துருந்தேன் 37 லட்சம்னு வித்துட்டாரன். காரணம் அவன் அதை 40 ரூபாய்க்கு மேல கொடுத்துருவான். அதை வாங்குறவன் அதை வச்சு ப்ரொடக்ட் பண்ணி கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுவான். அப்படி உள்ளவங்க அதை கொடுக்கணும், அதான உண்மை. சாமி கோன்வாட் கொடுத்தாரு நினைக்கலாம், தப்பு இல்லது. இந்தாப்பா கண்ண முடிக்காப்பா. இந்த விபூதி வயல்ல தூவது, இந்த கனி வீட்டில் வச்சு என்னைய பூஜிக்கிறது. பிசினஸும் நடந்துடும், விவசாயமும் சிறப்பாக நடந்துடும், எந்த தளர்ச்சியும் வராது. மந்திர தந்திரம் ஒன்றும் இல்லை. வெற்றி அடைச்சுவா இந்த செல்வத்தை பெற்று ஆனந்தமாக என்னை பார்க்கலாம். நல்லா இருக்கு. கருமசாமிக்கு சிவலப்பேரின்னு ஒரு இடம் இருக்கா? சிவலப்பேரின்னு சிவலப்பேரி மாடசாமியை கும்பிடுறது யாருப்பா? கருமசாமிக்கு யாருக்கா? நீங்கெல்லாம் திருநெல்வேலி, திருநெல்வேலியா அம்பாசபுரம் தேர்வாதை பக்கமா? நான் வந்து பைத்தியக்காரன் இல்லையா? பாளையங்கோட்டை 1-2 ராஜகோபால சுவாமி கோயில் எங்க இருக்கு? காரணம் சொல்லலாம். அடுத்து நத்தம்னு ஒரு இடம் வருது, மேலப்பாளையம் நத்தம். யாருப்பா? கருமசாமிக்கு என்னமா செய்யணும்? ஜனவரி மாதம் 30 கழியணும், சென்னைக்கு வேலைக்கு போகலாம். அது முன்னால வர வேலையை பற்றி பேசவே முடியாது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வண்டியை ஓட்டுறேன். இன்னும் கரெக்டாக 49 நாட்கள் இருக்கு, அவ்வளோதானே? சரியா? வேற வேலைக்கு தான் நீங்கள் போவீங்க, அதான் நடக்கும். வருமானமும் நிறைய கிடைக்கும், தைரியமாக நீங்கள் செயல்படலாம். உடல்நிலையில் பிளட்டில் தான் குறை இருக்கு, நரம்பியில் குறை இல்லை. பிளட்டில் தான் குறை இருக்கு, நரம்பியில் குறை இல்லை. இதுதானே? ஆமாம், ஏமா கவலைப்படுற? பிப்ரவரி மாதம் கூப்பிடுறாங்கல்ல, சந்தோஷமா இருக்கும், ஜெயிச்சு வாங்கலாம். மனசு தான் உனக்கு காரணம், உடல்ல உனக்கு தேவையில்லாத கவலை, மன அழுத்தம், முறக்கம் இல்லாத 3 இருக்குதா? எல்லாம் மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஐயா உண்மையா இல்லையா? டாக்குமெண்ட் வீடு சம்பந்தமா கேட்க வந்தது யாரு?
பாப்பா என்ன டாக்குமெண்ட்டியா நின்று சொல்லிட்டு வாங்க. என்ன டாக்குமெண்ட் காரணம் எடுத்துவாங்க. உன்னுடைய இடத்துக்குள்ள போய் பார்த்தேன். அளவு, பட்டாயன், எல்லைகள் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா தேவையில்லாம அதை உனக்கு இல்லைன்னு சொல்லி மாத்திருக்கு. அதுல இப்ப ஆண் போற பாதைக்கு மட்டும் தான் இடம் கிடக்கு. முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு இது நீதிமன்றத்து வாயிலாக உனக்கு கிடைக்கணும். ஏற்பாடு பண்ணியிருந்தா போதுமா? கால் நிமிஷம் வேற என்னப்பா வேணும்? வாய் தந்து சொல்லுப்பா. மனிதர்களால இடைஞ்சல் இருக்கு, கொஞ்சம் கடவுள் நான் வாரேன். அவங்க எல்லாரும் இன்னையோட அடங்கிடுவாங்க. உனக்கு பிரச்சனை தான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு 1 2 3 4 சேலம் எல்லை, சேலம் சேலம் எல்லை. நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தை பாருங்க, எல்லாரும் போயிருங்க. சேலம் எல்லை தொழில் நஷ்டத்தை பத்தி கேட்க வந்தது யாரு? என்னடா தொழில் தம்பி? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கட்டுமனை வீடுதான் அர்த்தம். வீட்டுக்குள்ள உனக்கோ அல்லது தொழிலுக்கோ எதுவும் மாறுபாடு செய்வர்கள் நடந்திருக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு. நடந்தது உண்மை. 1.5 வருஷ காலமா அவனுடைய தொழில மனவேதனையும் நஷ்டங்களும் நடக்கும். வண்டியும் உனக்கு சரியான நிலைகள்ல ஒத்துழைக்காது. அதே மாதிரி நிறைய ஆர்டர்கள் கிடைக்காத வேதனை நடந்துட்டு இருக்கு. இந்த தொழிலை பார்ப்போமா வேண்டாமாங்கிற சிந்தனையில உள்ள குழம்பிட்டு இருக்க. கால் வந்துட்டு வா. மாரியம்மன் சாமி எங்க இருக்கு கோயிலு? இந்தா உன் தொழிலை வளமாக்கி கடன் காப்பாற்றலாம் போதுமா? வேற என்ன வேணும்? அந்த பணம் சேரும். வெற்றியாக்கி தரேன். தொழிலையும் நல்லாக்கி சந்தோஷமா இருக்க. கர்மசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? வாடா. என்னடா பிள்ளை? உங்களை பிள்ளையா அவ்வளவு பேரா? கால் வந்துட்டு வா. என்னடா செய்யணும் பிள்ளைக்கு? உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமாடா? எத்தனை வயசாகுது? கண்ண முடி உட்காரு. அந்த ஆன்மா கேட்கிறாரு. இறக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாலேயே சொந்த பந்தங்களால் மன இடைஞ்சலும் குழப்பமும் நடந்துகிட்டு இருந்துச்சு. உன்னை விட்டு அந்த பிள்ளையை பிரிக்கணும் என்பதற்காக பல முயற்சிகள் செஞ்சாங்க. அதில் நீங்கள்லாம் ஒத்துழைக்க மாட்டீங்கிற குழப்பம் இருந்துச்சு. அதில் சில தவறுகள் நடந்தது. அதில் மனநிலைகள் பாதிக்கப்பட்டு உள்ளுக்குள்ள மாறு